டிவிகேயால ஜெயிக்கவே முடியாது போல. ஏன்னா டிஎம்கே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களோட ஓட்டுமே இப்போ டிஎம்கே நோக்கி திரும்பி இருக்கு. காலையில ஒவ்வொருத்தவங்களும் மொபைல் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அப்படியே டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒவ்வொரு குடும்ப தலைவி பேங்க் அக்கௌண்ட்லயும் மகளிர் உதவி தொகையா 5000 ரூபாய் போட்டிருக்காருன்னு. நேத்து வரைக்கும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசின நிறைய பெண்கள் இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனே அடிப்போன்னு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 4 மாசத்துக்கு எலெக்ஷன் காரணமா மகளிர் உதவி தொகை கொடுக்க முடியாதுங்கிறதுனால மொத்தமா சேர்த்து 5000 கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க்லயும் அவ்வளவு கூட்டம். இந்த இலவச பேருந்து குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் நம்மளோட வரி பணத்துல இருந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கின வரி பணம் எல்லாமே காணாதுன்னு தமிழ்நாட்டு மேல பல லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கியிருக்காங்க. 2020 3,97,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மேல கடன் இருந்திருக்கு. இப்போ 2026 9,29,000 கோடி ரூபாய் கடன் ஆயிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல.